ஆக்டர் விஜய் இந்த முறை கல்வி விருது வழங்கும் விழாவில் 10க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு வைரத்தோடு பரிசா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ எல்லாரையுமே வியப்படை செஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் விஜய் அவர்கள் 10th மற்றும் 12th நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு விருது வழங்கினாரு. அண்ட் இதோட 2வது ஆண்டு இந்த முறை ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட போன முறை பண்ண தவறுகள்லேருந்து சரி பண்ணி 2 கட்டமாக இந்த ஒரு விழாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விழாவில் 12th நல்ல மார்க் எடுத்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு விஜய் அவர்கள் சிறப்பான ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அட்வைஸும் கொடுத்திருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விழாவில் அவர் அவங்களுக்கு சால்வோ போத்தி சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுப்பாரு. அந்த வகையில் போன முறை அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா 600 மதிப்பெண் எடுத்திருந்த நந்தினி அப்படிங்கிற பொண்ணுக்கு வைர நெக்லஸ் பரிசா கொடுத்திருந்தாரு. அண்ட் அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் வைர நெக்லஸ் போயிருந்துச்சு. மற்றவங்க எல்லாத்துக்கும் சாதாரண கிஃப்ட் தான் போயிருந்துச்சு. ஆனால் இந்த முறை விஜய் அவர்கள் அதை அப்படியே மாற்றிருக்காரு. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வைரத்தோட பரிசா கொடுத்திருக்காரு. அந்த பெண்கள் எல்லாமே ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்கள் அண்ட் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாத்துக்குமே வைரத்தோட அவர் கிஃப்டா கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கு கொடுத்தது இந்த டைம் 10 பொண்ணுக்கு மாறி இருக்கு அப்படிங்கும் போது அண்ட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து நம்மளும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டு அதிக அளவில் வந்துட்டு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த முறை 10 கொடுத்தவர் அடுத்த முறை 20 ஆகலாம், அது அடுத்து 30 ஆகலாம். அண்ட் அப்படியாவது எஜுகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட நல்லபடியாக வரட்டும் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸை தொடர்ந்து அங்கே வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் சரி அறுசுவை விருந்தும் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அங்கே வந்திருந்த எல்லாத்துக்குமே காலையில் ஒரு வேலை அண்ட் மதியானம் ஒரு வேலை, 2 வேலையுமே அறுசுவை உணவு போயிருக்கு. அதுலேயும் என்னென்ன ஸ்பெஷலாக இருந்திருக்கு அப்படின்னா சாதம், வடம், அப்பளம், அவியல், வெற்றிலை பாயாசம், மோர், மலாய் சாண்ட்விச், இஞ்சி துவையல், தயிர் பச்சடி அண்ட் இது மட்டும் இல்லாமல் உருளை பொரியல், வத்த குழம்பு, தக்காளி ரசம் அப்படின்னு அறுசுவையில் ஏராளமான விஷயங்கள் ஆட் பண்ணி அவர் இந்த முறை உணவு வழங்கியிருக்காரு. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இந்த முறை இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் சார் ரொம்பவே தெளிவாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து வர 3ஆம் தேதி 10th நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவர் சர்டிஃபிகேட் கொடுக்க போறாரு, கிஃப்ட் கொடுக்க போறாரு. அண்ட் அதுலேயுமே போன தடவை மாதிரிலாம் இல்லாமல் யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ, நிறைய மார்க் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காராமா. அண்ட் இதே மாதிரி சைவத்தில் அறுசுவை உணவு அன்னைக்கும் காலை மதியம் 2 வேளை கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு என்ன பேச போறாரோ அது எல்லாத்தையும் இன்னைக்கே பேசிட்டாரு. அன்னைக்கு நான் பெருசாக பேச மாட்டேன் அப்படிங்கிறதையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அவர் ஸ்டூடெண்ட்ஸ்ட அதிகபட்சமாக பேசியிருந்தது என்ன அப்படின்னா டெம்பரவரி சந்தோஷத்துக்காக உங்களோட லைஃப்பை இழந்துடாதீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிறாதீங்க, அதை அறவே ஒதுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இது முக்கியமான விஷயமா அரசியலில் பேசப்பட்டு இருக்கு. விஜய் சாரோட இந்த ஒரு ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.